Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிரியாணி அரிசியை தம்ல வைக்கும்போது அடியில் பிடிச்சிருது அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இந்த டிப்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபிஷ் பிரியாணி ரெசிபி பாருங்க. நான் சாப்பாடு வடிச்சிட்டு இப்போ என்னோட ஃபிஷ் பீசஸ்லாம் மேலே போட்டுட்டேன். சாப்பாடு அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி வேக வச்ச தண்ணியை இந்த மாதிரி நாலா பக்கமும் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற்றுறதுனால நம்ம சாப்பாடை எப்போ நம்ம தம்க்கு வைக்கிறோமோ அந்த டைமில் ரொம்ப ஹீட் வந்து உள்ளே வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சாப்பாடும் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மிச்சமான மாவை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த சப்பாத்தி மாவு பாருங்கள், இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவில் கிராக் இல்லாமல் நல்லா வந்து அதை பிசைஞ்சு ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இதை பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்பக்கமாக டக் பண்ணணும். உள்பக்கமாக டக் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிராக் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் எண்ணெய் விட்டு நாலா பக்கமும் இதை நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவுறதுனால சப்பாத்தி மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த உருண்டையை நம்ம ஒரு டப்பர்வேர் இல்லை ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வச்சு நீங்கள் சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீல் பண்ணி வைக்கிறதுனால உள்ளே காற்று போகாமல் இருக்கணும், அதே மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி வச்சா சப்பாத்தி மாவு 4 நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேங்காய் பாலை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்றது தான். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படின்னு 2 தடவை இந்த மாதிரி எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம எப்போயுமே கொதிக்க விடக்கூடாது. செகண்ட் பாலை தான் வந்து காய்கறியில் போட்டு கொதிக்க விடலாம். அதனால எப்பயுமே இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா செகண்டாக எடுத்த பாலை போட்டு அரிசியோ இல்லை குழம்புலையோ போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிக்க விடுறதுனால காய்கறியில் அரிசியில் நல்லா அந்த தேங்காய் பாலோட எசன்ஸ் இறங்கும். கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பாலை நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அதை கொதிக்க விடக்கூடாது. செகண்ட் பால் சேர்க்கும் போது நீங்கள் கொதிக்க விடலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் பால் சேர்க்கும் போது கொதிக்க விடக்கூடாது. இதுதான் தேங்காய் பால் வேக வைக்கக்கூடிய கரெக்டான ப்ரொசீஜர். அடுத்த டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் நிறைய பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பணம் வீட்லேயே உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஷாப் 101 அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது ஒரு ரீசேல் ஆப் அப்படின்றதுனால இதில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஹை குவாலிட்டியான சாரீஸ், டிஷர்ட்ஸ், பெட்ஷீட்ஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். இதை நீங்கள் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். இதில் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்பில் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதில் கீழே ஏர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் உங்களுக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் அதில் செட் பண்ணிடணும். நீங்கள் அதில் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பைசா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரப்போகுது. நீங்கள் அமிச்ச ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அவங்க ஆட் டு கார்ட்டில் கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா ஷாப் 101 அவங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த பைசாவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. நீங்கள் என்ன மார்ஜின் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஏர்னிங்ஸாக வரும். இந்த ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷாப் 101காரவங்க எவ்ரி ஃப்ரைடே உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இல்லை வீட்டில் ஒரு 3 hours நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, அந்த டைமை நம்ம வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரீசேல் பண்ணலாம். இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்த டிப், முட்டையை எப்படி உரிச்சு எடுக்கிறது. முட்டை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முட்டை வெடிச்சு வரும். அதே மாதிரி தொலியும் சீக்கிரமாக வராது. அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, முட்டையை சிம்மில் வேக வைக்கணும். சிம்மில் வேக வைக்கும் போது அதில் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்கறதுனால தான் முட்டை வெடிக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு 5 to 7 நிமிஷத்துக்கு முட்டையை சிம்மில் வேக வைக்கணும் உப்பு போட்டு. அதுக்கப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், நம்மளோட முட்டை சூப்பராக வெந்துடும்.
நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு தொலி ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வரும். உப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு தொலியும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் முட்டை அவிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முட்டை உரிக்கவும் வந்துடும், அதே மாதிரி நல்லா வெந்தும் இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி செய்கிற குழம்புல புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது தான். புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் சாம்பார்லேயும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா புளிக்குழம்புலையும் சேர்க்கலாம். புளிக்குழம்புல சாம்பாரில் திடீர்னு புளி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா போதும். குழம்புல இருக்கிற புளிப்பும் நம்ம சேர்த்த வெல்லத்தில் இருக்கிற இனிப்பும் நம்மளுக்கு டைரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். அடுத்ததாக நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது ரசம் ரொம்ப சப்புன்னு இருக்கும். ரசத்தை ரொம்ப டேஸ்டியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான்வெஜ் வேக வச்ச தண்ணியை இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கணும். இப்போ நான் இந்த மட்டனில் சுக்கா செய்ய போகிறேன், அதுக்கு நான் ரசம் செஞ்சுருக்கேன். ரசத்தை இன்னும் நல்லா டேஸ்டியாக ஆக்கிறதுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி அந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரசம் வந்து யூஸ்வலாக செய்கிறதோட இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்த டிப் நூடுல்ஸை வேக வைக்கிறது தான். நூடுல்ஸ் நிறைய வெந்துருச்சு அப்படின்னா நல்லா குழன்னு ஆயிரும். அது நூடுல்ஸ் மாதிரியே இருக்காது. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இதை வேக வச்சிங்கன்னா போதும். 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில், 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி நூடுல்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும், தண்ணி இல்லாமல். ஃபில்டர் பண்ணி எடுத்தோடனே சூடு நூடுல்ஸை அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அது உங்களுக்கு குழன்னு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால அதில் இந்த மாதிரி ஜில்லு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு பொழுன்னு நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இந்த எல்லா டிப்ஸ்லையும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கீரை சுத்தமாக பிடிக்காது. அதை அவங்களுக்கு எப்படி டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கறதுன்றது பற்றி தான். கீரை செய்யும்போது அதோட உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் செஞ்சுருங்க. குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உருளைக்கிழங்கும் கீரையும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்ட கீரையை ரெசிப்பியை நான் உங்களுக்கு 10 வகையான காய் வெரைட்டி வீடியோவில் சீக்கிரமாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி காய் செஞ்சுட்டு இதை நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாஸ் வச்சும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசியை வேக வைக்கிறது தான். பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி வடித்து எடுக்கும்போது கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக 90% அரிசி கொஞ்சம் உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாஸ்மதி அரிசியை ஃபில்டர் பண்ணிடணும். சாப்பாடை ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஃபில்டர் பண்ணுற இந்த ஸ்ட்ரெயினர் ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாப்பாடை சேர்த்துக்கோங்க. சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிங்க அப்படின்னா பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய பொழுன்னு பிரியாணி அரிசி தயார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டிப்ஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப், நம்ம ஒயிட் சுகருக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி பனங்கல்கண்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். டீ போடும்போது டேரெக்டாகவே பனங்கல்கண்டை சேர்த்து நீங்கள் கொதிக்க விடலாம். ஆனால் இதே நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் டேரெக்டாக டீயில் போட்டு கொதிக்க விட முடியாது. டீ செஞ்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் சேர்த்து தனியாக தான் ஆற்றணும். அதே மாதிரி பனங்கல்கண்டை பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற பாயசத்தில், லட்டுவில், இல்லை எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸ்லையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ சர்க்கரைக்கு பதிலாக பனங்கல்கண்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த எல்லா வீடியோஸில் இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.